இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதினால் வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறிய பின் பரிசுத்த ஆவியை அருளி செய்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்து அவர் பரமேறி தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் காணப்படுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்த பின்பு அவர் பரமேறி தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்போ ஒருவன் பாவம் செய்யும் பொழுது நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் எங்கே இருந்து பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்னா தேவனுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறார். நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஸ்தேவான் பார்க்கிற வானம் திறந்திருக்கிறதையும் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதையும் காண்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்து தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்திலும் பார்க்கிறோம், அவர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். அங்கே உட்கார்ந்து அவர் நமக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். உலகத்திலே வந்து 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்து அவர் பாடுகள் பட்டு தேவனுடைய சித்தத்தின்படி இரத்தம் சிந்தி மரித்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக அவர் மரித்து அவர் உயிர்த்து எழுந்தார். அப்ப அந்த பாவ மன்னிப்பினால் உண்டான அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்திலே அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதான் சொல்லுகிறார், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ நமக்கு வேண்டுதல் செய்கிறார். நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவன் தெரிந்து கொண்டவர்பட்டவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளின் மேல் குற்றம் சுமத்துகிறவர் யார்? அவர் அவர்களை நீதிமான்களாக இருக்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை நியாயம் தீர்க்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து அவர்களை நியாயம் தீர்க்காத, அவர் தண்டனையிலிருந்து தப்புவிக்கும்படியாக, அவர்களை குற்றப்படுத்தாதபடி அவர்களுக்காக வேண்டுதல் செய்து அவர்களை நீதிமான்களாக்கி அதற்காகவே அவர் மரித்து அவர் உயிர்த்தும் இருக்கிறார். அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக, நம் மீட்புக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆனால் நம்மை குற்றப்படுத்துகிறவன் யார் அப்படின்னு சொன்னா, பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே இருந்து தன்னுடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான் என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்களை குறித்து குற்றம் சுமத்துகிறவன் கீழே தள்ளப்பட்டு போனான் என்று நம்முடைய யோபுடைய புஸ்தகத்துல நான் பார்க்கும் பொழுது, ஒரு தேவதூதர்கள் தேவனுடைய சந்நிதியிலே வரும் பொழுது பிசாசானவன் அங்கேயே வந்து நின்றான். அப்போ ஆண்டவர் பிசாசிட கேட்கார, நீ யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று. அப்போ நம்மை குற்றப்படுத்தி அவன் குற்றம் செய்கிறான், அவனுக்கு உண்டான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நின்று குற்றப்படுத்துகிறவன் பிசாசானான். ஆனா இயேசு கிறிஸ்து, நான் அவர்களுக்காக, அவருடைய பாவங்களுக்காக நான் சிலுவையிலே அறையப்பட்டு நான் மரித்தேன், நான் என்னுடைய பிள்ளைகள் விடுதலையாக வேண்டும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவரே நமக்காக அவருடைய சமூகத்தில் பிரவேசித்த ஒரே பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். அவர் உலகத்திலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலும் பார்க்கும் பொழுது எப்போதும் நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராய் காணப்படுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது, அவர் பிடிபடுவதற்கு முன்பதாக அவர் சீஷர்களிடத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்துக்காக, தன்னுடைய சீஷர்களுக்காக
உங்களுக்காகவும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காகவும் என்னுடையவர்களுக்காகவும் அவர் பிதாவினிடத்திலே பேசுகிறவராக காணப்படுகிறார். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் பிதாவை, நான் உலகத்தில் இருக்கிறேன், நான் போக போகிறேன், நான் மரித்து நான் உம்மண்டையிலே நான் வரப்போகிறேன், ஆனால் இவர்கள் இவ்வுலகத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் நம்மை போல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவரை பாதுகாத்து கொள்ளும் என்பதாக பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். நான் போன பின் அவர்கள் சிதறி போய்விடக்கூடாது, பின்வாங்கி போய்விடக்கூடாது, அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும் என்பதாக அவர் வேண்டிக் கொள்கிறார். என்ன சொல்லுகிறார்? என்னுடையவர்கள், அதாவது அவர்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலும் நான் போன பிறகு, நான் மரித்து உயிர் நான் பரலோகத்திற்கு வந்த பிறகு இவர்கள் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர் பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். நான் அழிந்து போவதோ, நான் ரட்சிக்க கூடாது போவதோ தேவனுடைய சித்தம் அல்ல. பிரியமானவர்களே, எப்பொழுதும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய், பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்னும் ஜெபிக்கிறார், நான் உம்மிடத்திலே அன்பாய் இருந்தது போல இவர்களும் நம்மிலே அன்பாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லுகிறார். நிறைய காரியங்களை குறித்து அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் வேண்டுதல் செய்வதை, நமக்காக வேண்டுதல் செய்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படின்னா, அவர்கள் ஒருமைப்பாட்டிலே ஒன்றாய் இருக்கணும் வேண்டிக் கொள்கிறேன், நீர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல அவர்களை நீ நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் சொல்கிறார். அதுபோல நீர் என்னில் இருக்கிறது போல நானும் அவர்களுக்குள் இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, ஒவ்வொருவருக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு உவமையை அவர் சொல்லுகிறார். ஒரு அத்திமரத்திலே அந்த எஜமான் அந்த கனிகளை தேடின பொழுது அதில் கனிகள் காணப்படவில்லை. அப்பொழுது அவன் வேலைக்காரன் சொல்கிறார், 3 வருடமாக நான் அந்த அத்திமரத்திலே கனிகளை பார்க்கிறேன், இதிலே கனிகள் இல்லை, ஆனால் இதை நீ வெட்டி போடு என்று. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், ஊழியக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த 1 வருஷம் பார்ப்போம், நான் அதற்கு கொத்தி நான் அதற்கு எரு போடுவேன், இந்த வருஷம் கனி கொடுத்தால் கொடுக்கட்டும், இல்லை என்றால் வெட்டி விடலாம் என்று சொல்கிறார். அதே போல பிரியமானவர்கள், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் பிதா நம்ம அழிக்க சித்த நம்ம தண்டனைக்கு நாம் உரியவர்களாக நாம் காணப்பட்டாலும் இயேசுவானவர் நம் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். என் பிள்ளை இந்த 1 வருடம் இருக்கட்டும், அவள் மனம் திரும்பி அவர் குணப்பட்டால் நல்லது, அவர் ரட்சிக்கப்பட்டால் நல்லது என்று நமக்காக பிதாவினிடத்திலே எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்படியே அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, நாம் பாவம் செய்தோமானால் நமக்காக பரிந்து பேசுகிற அந்த இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நான் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பாவத்திற்கு விலக்கி நம்மை ரட்சிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம். அப்பா, எங்களுக்காக மரித்து ஜீவனை விட்டு உயிரோடு எழுந்தவரே, சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக ஆண்டவரே பிதாவின் வலது பாரிசத்தில் எப்பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீரே. நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று தகப்பனே நீர் விரும்பி எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமுள்ள ஆண்டவராய் இருக்கிறீரேப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதை நாங்கள் அறிந்தவர்களாக பாவத்திற்கு விலகி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கடைசி நாளில் உம்மோடு கூட வந்து ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கும்படியான பெரிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியா ஜெபிக்கிறேன். அதற்காக இந்த நாட்களில் நாங்கள் ஆயத்தப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களை தாழ்த்துகிறேன், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.